எங்களோட யூடியூப் சேனலை பாக்குறாங்க இந்த தொழில் செய்யறேன்னு சொன்னா எங்களோட தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னா உங்களுக்கான விளக்கம் தரப்படும். ஏன்னு சொன்னா இந்த கோழியை வந்து 400 ரூபாய்க்கு எடுத்து 800 1000 விற்கிறான். சரி கிரவாசி இல்லாம வருது. அப்ப உண்மையிலே இதுல யாழ்ப்பாணத்துல இந்த கோழி கூட யாழ்ப்பாணத்துல எல்லா இடத்துலயும் இந்த கோழி பண்ணையிலும் மல்ட்ரி பண்ணி என்னன்னா மல்ட்ரி ஃபார்ம் சொல்லி எல்லா இடங்களையும் இருக்கு. அதனாலதான் வந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான இடம். இது லைப்ரரி இன்னுமே லைப்ரரினா கழியவே இல்லை. அவ்வளோ இடம் பரப்பை பிடிச்சிருக்கு. இது வந்து அவருக்கு யாருக்கு ஆல்பர்ட் மறந்து விட்டேன். அந்த அவரை இவரெல்லாம் வந்து லைப்ரரி ஆரம்பிச்சார். அதுக்காக தான் ஏன்னா இந்த புத்தகங்கள் அரிக்கப்பட்டது இல்லையா எங்களோட தமிழக பெரிய இதே இந்த லைப்ரரியில் அளிக்கப்பட்டது. இதெல்லாம் அளிக்கப்பட்டது. இன்னும் தெரிகிறதான் மாநகர சபை கட்டிக்கொண்டிருக்கணும். கட்டி முடிய பல 100 கோடிக்கு மேற்பட்ட சிலவில் கட்டப்பட்டது. பாக்குறதுக்கு அந்த பெரிய அந்த பிரம்மாண்ட இந்தியா ஷேப்ல கட்டி முடியும். பார்க்க வெளிநாட்டு கட்டுற மாதிரியே கிடக்குங்க. வேறு லெவலா இருக்கு. இதால வந்து பார்த்தோம்னு சொன்னாதான் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் அடிக்கடி நீங்கள் போயிருப்பீர்கள். அடிக்கடி போயிருப்பீங்கள். அங்க போகணும். அந்த இடங்க தோணிக்கு அங்க போகணும். பிரியப்பா ஸ்டேடியம் முன்பக்கம். பிரியப்பா ஸ்டேடியத்துல வந்து கடைசியான மேட்ச் பேர் நாங்களும் கவர்ந்து நாங்களாம் அவருக்கு ஒரு மேட்ச் வந்து அடிபட்டாங்க வந்த இடத்துல. பிரியப்பா ஸ்டேடியம்னாலே ஒரு அடிபாட்டு உள்ளுக்கு போட்டுருவாங்க. அளவழியில வர வேண்டிய உண்மையிலேயே அங்க இருந்து பார்க்க நல்லா இருக்கு. நல்ல இருந்து பாக்குறது. நீங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலே யாழ்ப்பாணத்திலேயே உங்களுக்கு கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. நல்ல சாப்பாடு இருக்கு. மற்ற ஏழைகள் அடிக்கடி ஒரு இடம் கேஎஃப்சி ஏழைகளின் தொட்டில் மற்றது பீட்சா கட் எல்லாங்கிறாங்க. மற்ற இப்ப டொமினோஸ் திறந்து விட்டான். அப்படின்னா டொமினோஸ் வந்து பிராண்ட் பீஸா கடை. இது வந்து உலகத்துல 24,000 பிரான்ச் இருக்கு. வேர்ல்ட் ஃபேமஸ் பீஸா கடையை வந்து இது வந்து கொழும்புல மட்டும்தான் இதுல இருந்தது. முதல்ல யாழ்ப்பாணத்திலேயே அறிமுகப்படுத்தி விட்டான். அப்ப இனி எல்லாம் உள்ளத்துக்கே பீட்சா எல்லாம் அடிபட்டு விழுந்து போறோம். மண்டையெல்லாம் பிச்சு கொண்டு அது வேர்ல்ட் ஃபேமஸ் பீஸான்னு சொல்ல நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். அது எல்லாரும் வந்து சாப்பிடுவோம். நல்லா இருக்கு அந்த பீஸா. சீச தடவை போட்டு பானிசுக்கு மேல சீச தடவை போட்டு 2 என்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் போட்டு ஒதுக்க வச்சுட்டு சமாளிக்கிற பீட்சா. அது விலை வந்து எவ்வளவு? அது வந்து லார்ஜ் சைஸ் வந்து மற்ற இடங்கள்ல 700 ரூபா கிடைக்கிறோம்னு சொன்னா டொமினோஸ்ல வந்து 1500 ரூபா. 1500 ரூபா லார்ஜ். அதையும் பார்க்க ஒரு கொத்தா வாங்கி 2ஆ பிரிக்குது. ஏன் கொத்தா வேண்ட 3 கிலோ அரிசி 600 ரூபா 200 ரூபா அப்படி வச்சாலும் 1/2 கிலோ கோழி அதுல 500 ரூபா வச்சாலும் 1100. மிச்சத்துக்கு தூளை வேண்டி 3 கிலோ அரிசி 15 பேர் மேல சாப்பிடலாம். சும்மா இந்த இடத்த நீங்க சொல்ல நீங்கள் மறக்காம பீட்சா சாப்பிடுங்க. நீங்கள் இந்த இடத்த முக்கியமான இடத்த மறந்துட்டோம். முக்கியமான இடமே தான் யாழ்ப்பாணத்தினுடைய மையம். என்னன்னா கோட்டை மாறி வாட்ச் போடாங்க. கோட்டை அதான் முக்கியம். அதை இல்ல ரட்டகம் முக்கியம். இதுல வந்து கோட்டைக்குள்ள போய் வீடியோ எடுக்கலாம். அது தடை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தமிழருடைய அதே மாதிரி எங்களோட டிக்டாக் செலிபிரிட்டிகள் எடுத்துருவாங்க. வீடியோ டக்குன்னு எடுத்து யூடியூப்ல எல்லாம் போட்டு இதான் வந்து காதலர்கள் ஒன்று போடுகிற இடம் பண்ண யாழ்ப்பாணத்தில் காதலர் கோட்டை. இதாவது பண்ணத்தான் நாங்களுக்கு மாதிரி ஒன்று திறந்த வழி அரங்கு.
இல்ல பாத்தீங்கன்னு சொன்னாலே ஒரு லவ்வரை வச்சு டிக்டாக் செய்யறத பார்த்து செய்ய வேண்டிக்கணும். தெரியல நான் கிட்ட போய் வீடியோ எடுக்கிறது. ஐயாக்களை பாருங்க, இதான் உண்மையா உழைப்பாளிகளுடைய உழைப்பாளிகளுக்கு இழைப்பாடுறதுக்கு ஒரு இடம். இடைப்பாடுகிற இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே எங்க சாப்பிடுவாங்க. அங்க ஒரு இடம் இருக்கு, அதுல போவோம். கப்பல்ஸ் சாப்பிடுவோம். இந்த குளத்தை கொஞ்சம் வடிவம் ஆக்கினாங்கன்னு சொன்னா ஒரு சுற்றுலாத்துறையா அதை வந்துடும். என்ன ஏன்னா இந்த இதெல்லாம் தண்ணி வத்தி போடுவான். இதான் அந்த கோட்டையின் பின்பகுதி. பார்த்தாலே தெரியுது கோட்டையின் வியூ. இந்த